வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு மெழுகுவர்த்தி வாசிப்பு தான் பார்க்க போறோம். அதற்காக பிங்க் கலர் கேண்டில் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இங்க எடுத்தோடனே விழுவுற துளிகள் என்ன தெரியுமா? 3 பூஜ்ஜியங்கள் போல தெரியுது. இப்போ நீங்க இதை பாக்குறீங்கன்னா ஆணாவும் இருந்தா இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ 3 பூஜ்ஜியங்கள்னா 000 பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. 0 to ஹீரோ அந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கக்கூடிய நபர்களா பார்ப்பீங்க. இது எதுக்கு 0 to ஹீரோ அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னா, யாரும் எனக்கு பெருசா உதவி செய்யக்கூடிய நபர்கள் இல்ல நானும் யார்கிட்டயும் பெருசா உதவி கேட்க மாட்டேன் அப்படின்றது போல இருக்கலாம். நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, ஸோ உங்களோட தனிப்பட்ட முயற்சியில தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போலயும் ரெசனேட் ஆகுது. ஓகே, சூப்பர். அதே போல ரெண்டாவது தெரியுது 6-9 அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, இந்த 6-9 அப்படிங்கிறது உங்களோட பிறந்த தேதியா இருக்கலாம், இல்ல பிறந்த மாதமா இருக்கலாம். 6வது மாசத்துல பிறந்திருக்கலாம், இல்ல உங்களோட பிறந்த தேதி 6ஆ இருக்கலாம். அதே போல 9 அது கூட இருக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் மெழுகுவர்த்தி வாசிப்புல எடுத்த உடனே எண்கள் வர்றது இதுதான் முதல் முறை. ஸோ நல்ல ஒரு விஷயமா இது தெரியுது. ஓகேவா? இந்த 69 6-9ங்கிறது இப்ப இணைஞ்சிருக்கு. இந்த இணைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது கடக ராசி கடக லக்னமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களோட ராசி இல்ல லக்னம் வந்து கடகமா இருக்கலாம். அதே போல 6-9 அப்படிங்கிறது வரும்போது ராசியில பார்க்கும்போது 6வது ராசி கன்னி, 9வது வந்து தனுசு. ஸோ கன்னி தனுசு இது கூட உங்களோட லக்னமா இருக்கலாம், இல்ல ராசியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இப்ப நீங்க இந்த வாசிப்பு பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இது உங்களுக்கு பொருந்துவதற்கு மிக அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஓகேவா? ஸோ என்னென்ன ராசி சொன்னேன்? எஸ், கன்னி சொன்னேன். அதே போல உங்களுக்கு கடகம் சொன்னேன், தனுசு சொன்னேன். ஓகேவா? இன்னும் இதுல கூர்ந்து கவனிச்சா மீனம் விருச்சிகம் இது கூட தெரியுது. இந்த நீர் ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா? எது நீர் ராசினா உங்களுக்கு மீனம் விருச்சிகம் அதே போல கடகம், இது 3மே நீர்த்தன்மை உடைய ராசி அப்படிங்கிறது போல இதுல தெரியுது. அதனால நீங்க இதுல ஏதாவது இருக்க வாய்ப்புகள் இருக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள். அதே போல இன்னும் தெரிகிற விஷயங்கள் என்னன்னா, இந்த ராசிகள்ல உங்களுக்கு உதவக்கூடிய நண்பர்களும் இருப்பாங்க. இப்ப நான் சொன்னேன்ல, மொத்தம் ஒரு 5 ராசி இதுல தெரிஞ்சது இல்லையா? ஃபர்ஸ்ட் கடகம் தெரிஞ்சது, அதே போல கன்னி தனுசு விருச்சிகம். ஸோ இந்த 5ல இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உறுதுணையா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க, உதவி செஞ்சுக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அந்த சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இப்ப யாராவது ஏதாவது ஒரு கஷ்டத்துல போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து மீட் எடுத்துட்டு வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏதோ ஒரு காதல் சார்ந்து இருக்கலாம், ஒரு காதலிக்கிறாங்க, அதுல ஒரு காதல் தோல்வி ஆயிடுச்சு, அவங்க ரொம்ப மனம் உடைஞ்சு போகிற போது ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே போல ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள போய் காப்பாத்திட்டு வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது போல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 5 ராசியும் இருக்கலாம் அப்படிங்கிறது போல ரெசனேட் ஆகுது. எஸ், சூப்பர். அதே நேரம் முகத்துக்கு நேரா அவர்களோட குற்றம் குறைய சொல்லக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருக்க சான்சஸ் இருக்கு. இது உங்க நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம். இப்ப இந்த ராசியில நீங்களும் இருக்கலாம், இல்ல உங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராவது வேணா இருக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற நிறை குறைகளை வந்து கரெக்டா சொல்லக்கூடிய நபர்கள், இது இப்படி செய் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. சில நேரங்கள் அவர்கள் சொல்றது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க, பொருந்தலன்னா எடுக்காம விட்டுடலாம். ஓகே, உங்களோட விருப்பம். சப்போஸ் இந்த 5 ராசியில உங்களோடதான் இருந்ததுன்னா நீங்க போய் சில பேருக்கு நல்லது சொல்வீங்கல்ல. எஸ், நல்லது சொல்வீங்க. அதனால சில நேரங்கள்ல ஒரு சில மனக்கசப்பு கூட ஏற்படலாம். ஓகேவா? இந்த காலத்துல சொல்ற நல்லதெல்லாம் எடுத்துப்பாங்களான்னு கேட்டா சில நேரங்கள் எடுத்துப்பாங்க, சில நேரங்கள் எடுத்துக்காம போகலாம். பட் பிரபஞ்சம் கொடுக்குற விஷயம் என்னன்னா, நீங்க செய்யறது நன்மை தான். பட் அவங்க எடுத்துக்காததும் அவங்களுடைய விருப்பம். ஸோ அவங்க ஏதாவது ஒரு உங்களை காயப்படுத்துற மாதிரி விஷயங்கள் செஞ்சா அது பெருசா பண்ணிக்காதீங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செய்யுங்க அப்படிங்குது. ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு உங்களோட ராசி. நான் சொன்னல இந்த கடகம் கன்னி தனுசு மீனம் விருச்சிகம், இது பார்க்கும்போது நான் சொன்ன இந்த நீர்த்தன்மை உள்ள ராசி வந்து கடகம் விருச்சிகம் மீனம். அதே போல கன்னி தெரிஞ்சதுன்னு சொன்ன அது நிலம் சார்ந்தது, தனுசுங்கிறது நெருப்பு சார்ந்தது. இது ஒன்னொன்னு எப்படி சுத்திகரிச்சுக்கும் அப்படின்னா, இந்த நீர் கொண்டு நம்ம வந்து நிலத்தை சுத்திப்படுத்தலாம். குழந்தைங்க மழை காலத்துல அப்படியே சேரி சகதியை மிதிச்சுட்டு வந்துருவாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள, அது நீர் கொண்டு நம்ம கழுவோம் இல்லையா? அதே போலதான் இந்த ராசியில இருக்கவங்களுக்கு இந்த தன்மைகள் இருக்கும். அதே போல நெருப்பு வந்து நீரை சுத்திகரிக்கும். நீர்ல ஏதாவது பாக்டீரியா, தண்ணி குடிக்கும் போது ஏதாவது பாக்டீரியா தொல்லை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சுத்திகரிப்பே இல்லாத இடத்துல அந்த தண்ணி நம்ம கொதிக்க வச்சு குடிப்போம் இல்லையா? அப்ப அந்த தண்ணி தூய்மைப்படும். அதே போலதான் இந்த கலவையில உங்க வீட்டுல இருக்காங்க, இல்ல உங்களோட கணவன் மனைவியா இருக்கலாம், உங்களோட அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்ல நீங்களா கூட இருக்கலாம். சரியா? இதுல இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா உதவி செஞ்சுக்கக்கூடிய நபர்களா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட உறவு சார்ந்து ரொம்ப நன்மையான விஷயங்கள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சில நேரங்கள்ல ஒரு கண்டிப்போட உங்ககிட்ட யாராவது இந்த ராசியில இருக்க நபர்கள் ஒரு விஷயங்களை சொல்றாங்கன்னா அது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களா கூட இருக்கலாம். ஓகேவா? நீங்க அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம போறதும் உங்களோட விருப்பம். அதே போலதான் நீங்க யாருக்காவது ஒரு அறிவுரை சொல்றீங்க அப்படின்னா நல்ல மனசோட தான் சொல்றீங்க. ஓகே, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு
விஷயத்த கண் கொண்டு பார்த்து தான் சொல்றீங்க. பட் சில நபர்கள் வந்து அதை எடுத்துக்காம போவாங்க. அதுக்காக நீங்க வருத்தப்பட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறது போலதான் உங்களோட ரீடிங்ல வருது. ஓகே, எஸ். மனம் சார்ந்து பாத்தீங்கன்னா இப்ப புது புது முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போல உங்க ரீடிங்ல தெரியுது. ஓகே, நிறைய புக்ஸ் படிக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அதே போல இருதயம் வருது, ஹார்ட், இருதய ஷேப் வருது. ஸோ காதல், ஏதாவது புதுசா காதல் வந்திருக்கலாம், இல்ல புதிதாக திருமணமான நபர்களா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் புதுசா கத்துக்கணுன்ற மாதிரி ஒரு ஆவலோட இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். நல்லா இருக்கு. மனம் சார்ந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஆனா சில நேரங்களில் சில மன வருத்தங்கள் நீங்களா யார் மேலேயாவது ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டு அந்த எதிர்பார்ப்பு நடக்கல அப்படின்னும் போது அது உங்களுக்கு ஒரு வருத்தத்தை தருது அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ அது மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறது போல இந்த பிரபஞ்சம் சொல்லுது. ஓகேவா, யார் மேலேயும் அதிகமான எதிர்பார்ப்பு வைக்காதீங்க அப்படிங்கிறது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற விஷயங்கள். ஓகே, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது போல உங்களோட வாசிப்புல வருது. ஓகே, இன்னொரு விஷயம் உங்களோட இலக்கை சார்ந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து ஈகிள், கழுகு அதோட பார்வை, கண்களும் தெரியற மாதிரி இருக்கு. ஸோ இது எப்படின்னா கழுகு பார்வை அப்படிங்கிறது போல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு இலக்கை நீங்க நிர்ணயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி தானே பயணிச்சுட்டு இருக்கோம். அது போல உங்களோட இலக்கு படிப்பு சார்ந்து இருக்கலாம், வேலை சார்ந்து இருக்கலாம், இல்ல வெளி ஊரு, வெளிநாடு, இல்ல உங்களோட ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம், திருமணம் சார்ந்தும் இருக்கலாம். ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இலக்கு அப்படின்னு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அது இந்த கழுகு பார்வைன்ற வழியில நான் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, கழுகு எப்படி தன்னோட இரையை தேடும், மிக உயரமான இடத்துல பறந்து அதோட பார்வையை கூர்மையாக்கிட்டு தன்னோட உணவை தேடும் இல்லையா, அதே போலதான் சில நபர்களுக்கு வந்து அவங்களோட பார்வையை விரிவுபடுத்திக்கோங்க, அவங்களோட பார்வையை வந்து கூர்மையும் ஆக்கிக்கோங்க. ஓகே, உங்களோட பார்வையை விரிவுபடுத்திக்கோங்க, அதே நேரம் கூர்மையா ஆக்கிக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஓகே, சில நபர்கள் வந்து சில முயற்சிகளை எடுக்கிறீங்க, அதற்கான ஒரு பலன் இல்லை. நான் சில விஷயங்களுக்கு முயற்சி பண்றேன், பட் பெருசா ஒன்றும் பலன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்துல அதை அப்படியே கைவிட்டுட்டாதீங்க. உங்களுக்கான பார்வையை நீங்க விரிவுபடுத்தும் போது, இந்த கழுகு போன்ற பார்வை நீங்க மேல் நோக்கி பறந்துகிட்டு பார்க்கும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய இடத்துலதான் நீங்க இருக்கீங்க. சரியா, ஒரு கதவு திறக்கலன்னா இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஸோ தேடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். தொழில் சார்ந்தும் சரி, ஆரோக்கியம் சார்ந்தும் சரி, இல்ல வீட்டுல வரன் பார்த்துட்டு இருக்காங்களான்னு தெரியல, ஒரு நல்ல வரன் அமைய கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒன்று தேடுறீங்கல்ல, தேடும் போது எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அந்த தேடுறதும் அது கிடைக்கக்கூடிய பொருட்களும் கொஞ்சம் தூரமா இருக்கும்போது ஒரு மனசோர்வு ஏற்படுற மாதிரி உங்களோட வாசிப்புல தெரியுது. அது மட்டும் வேண்டாம், கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே உற்சாகத்தோட தேடினீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்சம். ஓகே, சில பிரச்சனைகள் வந்து தலை தூக்கலாம். பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு உடல் சார்ந்த ஏதாவது உபாதைகள் இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம், அதே நேரம் பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம். ஓகேவா, ஸோ சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்க உடனே கவனிச்சிட்டீங்கன்னா, ஒரு விழிப்பு நிலையில இருக்கும்போது நம்ம கவனிச்சிருவோம். ஓகேவா, ஸோ அந்த கவனிச்சு உடனே நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம்னா அது கண்டிப்பா வந்த வேகத்திலே குறைஞ்சு போகவும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ உங்களோட வாசிப்பு நல்லா தான் இருக்கு, எந்த ஒரு குறையுமே இல்லை, பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை, பிரச்சனைகள் இருக்கு, பட் அதை நம்ம கவனிச்சிட்டோம்னா போதும், சரியாயிடும். கவனிக்காம நம்ம ஏனோ தானோன்னு இருந்தோம்னா அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சிரமங்கள் வர சான்சஸ் இருக்கு. ஸோ உடல் சார்ந்து கொஞ்சம் வலிமைப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது போல இருக்கு. சில நபர்களுக்கு மட்டும் இது தலை சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல இஎன்டி ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கண், காது, மூக்கு, தொண்டை இது போல இருக்க சான்சஸ் இருக்கு. பட் இங்க ரெசனேட் ஆகிற விஷயம் என்னன்னா, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான மருந்து மாத்திரையை முறைப்படி சாப்பிடுங்க. சில நேரங்களில் சாப்பிடுறீங்க, சில நேரங்களில் விட்டுருவீங்க அப்படிங்கிற போல இருக்கு. பட் அதற்கான மருந்து மாத்திரையை நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா மழை போல இருக்கிற பிரச்சனை கூட பனி போல குறைஞ்சிடும். ஸோ பயம்ங்கிறது வேண்டாம். ஓகேவா, என்னடா நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு, புதுசா காது வலிக்குது, பல்ல வலிக்குது, தொண்டை வலிக்குது, இந்த மாதிரி வேற எதுலையாவது கொண்டு போய் விட்டுடுமா அப்படின்னா இல்ல, பிரச்சனைகள் இருக்கும், அதே நேரம் அதற்கான தீர்வும் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம். ஓகேவா, இன்னொரு விஷயம், இந்த கழுகுன்னு சொன்னேன்ல, கழுகு சார்ந்து இப்போ நீங்க அங்கிருந்து பாத்தீங்கன்னா தெரியும், உங்களோட இருதயம் அப்படியே பெருசாகிட்டே வருது. நான் அப்படி பார்வையை விரிவுபடுத்திக்கோங்கன்னு சொன்னேன். அதே போல உங்களோட இதயம் வந்து பறந்து விரிஞ்சு கொஞ்சம் பெருந்தன்மையான நபர்களா இருக்க சான்சஸ் இருக்கு. முன்னிருந்த கோபங்கள்லாம் கொஞ்சம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருதய வடிவம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. ஸோ ஹார்ட் சக்கரா வந்து இப்போதைக்கு இப்போ நீங்க இதை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதா இருக்க சான்சஸ் இருக்கு. இல்ல எனக்கு மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கு, சில வழிகள்லாம் இருக்குன்னா நீங்க யூடியூப்ல போய் அதற்கான கிளின்சிங் பாருங்க, கிளின்சிங் முறையை நீங்க கத்துக்கோங்க, குணப்படுத்தல கத்துக்கோங்க. உங்களுக்கான அந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் குணமாகும் அப்படிங்கிறது போலதான் இருக்கு. வலிமையான நபர்களா நீங்க மாறக்கூடிய வாய்ப்புகள் அதுவாவே வரும். சரியா, சோ நீங்க சில விஷயங்களை நினைக்கிறீங்க, அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கான வலி என்ன, அதுல இருந்து எப்படி விடுதலை ஆகுறதுங்கிறது இந்த பிரபஞ்சம் வந்து உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டும் அப்படிங்கிறது போல இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த கழுகு வந்தது இல்ல, அதை சார்ந்த பக்கத்துல வர விஷயங்கள் என்னன்னா வலிமை ரெண்டு விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேவா, சோ இப்ப நீங்க திருமணம் ஆன நபர்களாவும் இருக்கலாம், ஆகாத நபர்களாவும் இருக்கலாம். திருமணம் ஆகல, நான் தான் என்னோட குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள், கணவன் மனைவி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் சரி,
உங்களோட குடும்பம் சார்ந்து அந்த பாதுகாப்பு மகிழ்ச்சியா வச்சுக்க உங்க மனசுல ஒரு வலிமை தேவைப்படுது. மனம் சார்ந்தும் வலிமை தேவைப்படுது, உடல் சார்ந்தும் வலிமை தேவைப்படுது. ஓகேவா? ஸோ நீங்க எவ்வளவு வலிமை பொருந்திய நபர்களா இருக்கீங்களோ அது உங்களோட குடும்பத்துக்கு நன்மை பயக்கும். அதே போல இன்னொரு விஷயம், சில தீய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தீமை தரக்கூடிய நபர்கள் உங்களை சுத்தி இருக்கலாம். ஏதாவது நச்சுத்தன்மை உள்ள நபர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவர்களிடமிருந்து விலகி இருப்பது உங்களோட சாமர்த்தியம். ஓகேவா? சில நேரங்களில் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், சிலர் ரொம்ப மனசார விரும்புவோம். ஆனா நம்மளுக்கே தெரியும் இது ஒத்து வராது, இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு பெரிதும் நன்மையை கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சும் சில விஷயங்கள்ல நம்ம நகர முடியாம இருப்போம். ஸோ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி நச்சுத்தன்மை உள்ள நபர்களிடம் மாட்டிட்டு இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம் அது வந்து எனக்கு கொஞ்சம் கூட நல்லதே இல்லை, இருந்தாலும் நான் தெரிஞ்சும் செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னா அதுல இருந்து நீங்க விலகிறது தான் உங்களுக்கு சிறப்பு. அதுல இருந்து விலக பாக்குறோம்ல, அப்ப கூட நம்மளோட மனசுல வந்து ஒரு வலிமை இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு தீமை தரக்கூடிய விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ணவே ஆரம்பிப்போம். எஸ், ஒரு கெட்டது நம்மளை சுத்தி நடக்குது, இல்ல கெட்ட மனிதர்கள் இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில போய் மாட்டிக்கிட்டோம், அந்த மாட்டிக்கிட்ட விஷயத்துல இருந்து விலகணும். இதை நம்ம வாழ்க்கைக்கு பயனே கிடையாது, நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல, உங்களால ஒரு சந்தோஷமா நிம்மதியா உங்களோட வாழ்க்கையை வாழவே முடியாதுங்கிற பட்சத்துல தீமை தரக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க அதை விட்டு நகர்ந்து வருவதுதான் உங்களுக்கு நன்மை. ஓகேவா? ஸோ இந்த நன்மையை நீங்க எப்படி உங்க மனசாலதான் முதல்ல விலக ஆரம்பிக்கணும். சரியா? உங்க மனசுல இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பழகுங்க. கண்டிப்பா நீங்க அதுல இருந்து விலகி வந்துருவீங்க. அந்த வலிமையை வளர்த்துக்கோங்க. ஓகே, மன திடத்தை வளர்த்துக்கோங்க. அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அழுத்தம் திருத்தமா இந்த மெசேஜ் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ பாத்துக்கோங்க, வலிமைங்கிறது நமக்கு ரெண்டு விஷயத்துலயும் தேவை. நம்மளை பாதுகாத்துக்கவும் தேவை, நமக்கு பாதுகாப்பா இல்லாத ஒரு விஷயத்துல இருந்து நம்ம விலகி இருக்கிறதுக்கும் நமக்கு வலிமை ரொம்ப தேவை. ஸோ உடல் சார்ந்து மனம் சார்ந்து நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா தியானம் பண்ணுங்க. உடல் சார்ந்து உடற்பயிற்சி பண்ணலாம், மனம் சார்ந்து தியானம் பண்ணுங்க, நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க. எப்போதும் உங்க மனசை உற்சாகத்தோட வச்சுக்கோங்க. இது யாரோட பொறுப்புனா உங்களோட பொறுப்பு. சரியா? இந்த வாசிப்பை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க தான் இருக்கீங்க. சரியா? உங்களுக்கு கணவன் மனைவியா இருக்கலாம், காதலர்கள் இருக்கலாம், அப்பா அம்மா யார் வேணா இருக்கலாம். ஓகே, யார் வேணா இருக்கலாம். பட் உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு மன குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த குழந்தைக்கு முதலாளி யாருன்னா நீங்க தான், அப்பா அம்மா யாருன்னா நீங்க தான். அதே போலதான் உங்களுக்கு நீங்க தான் எஜமானி. உங்களோட நன்மைக்கு வந்து முதல் யாரு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான். ஸோ எந்த அளவுக்கு சந்தோஷமா உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷங்கள் நிரம்பி வழியும். ஸோ உங்களோட மனசுக்கான பொறுப்பு, உங்களுக்கான பொறுப்பு எல்லாமே நீங்க அந்த தனிப்பட்ட நபர் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அப்படிங்கிறது போலதான் இருக்கு. என்ன வந்து என் கணவன் பார்த்துப்பாங்க, என் மனைவி பார்த்துப்பாங்க, என் குழந்தைங்க பார்த்துப்பாங்க, இல்ல எங்க அப்பா அம்மா பார்த்துப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லல. பட் இங்க வந்து உங்களோட இதயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு, ரொம்ப 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 வலிமை பொருந்திய மனிதர்களா இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களோட இதயம், இப்ப நான் அந்த வாசிப்பு எடுக்கிறேன்ல, இங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட வைக்கிறேன், நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. இது பிங்க் கலர், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். கிரீன் கூட இருந்தது, பட் இன்னைக்கு பிங்க் கலர்ல எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுல அந்த ஹார்ட் ஷேப் வந்து ஒரு ரோஸ் வாட்டோட ஸ்டோன் எப்படி இருக்கும் ஹார்ட் ஷேப்ல, அவ்வளோ அழகா இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு உங்களோட இதயம் வந்து அவ்வளோ அழகா இருக்குங்க. யாராவது சப்போஸ் உங்களுக்கு ஒரு குறைகள் சொல்றாங்க அப்படின்னா அந்த குறை கூறக்கூடிய விஷயங்களை தகர்த்துருங்க. ஏன்னா உங்க மனசுங்கிறது அவ்வளோ நிறைஞ்சி வலிஞ்சி ஒரு பூரணத்துவத்தோட இருக்கு. குறை சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. ஓகேவா? ஸோ புது முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா எடுங்க. அதுல இருக்கிற சாதகம் பாதகம் என்னன்னு பாத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கழுகு பார்வைன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நீங்க உயரப்பறந்து உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் என்ன அதை நீங்க கைப்பற்றலாம். ஸோ ஒரு விஷயம் பண்றோம்னா அந்த விஷயத்தை பத்தின ஞானம் அதை தெரிஞ்சுக்கோங்க. சில நேரங்களில் இதை பார்க்கும்போது ஒரு 4 விஷயம் நீங்க செய்றீங்கன்னா அதுல 2 விஷயங்கள் தான் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மீதி 2 விஷயங்கள் அனுபவம் தரக்கூடிய விஷயங்களா இருக்கும். சரியா? ஸோ என்னடா நான் 4 விஷயம் கத்துக்கிறேன், அந்த 4மே எனக்கு பயன் தரலன்னா சில நேரங்கள்ல அப்படிதான். 4 விஷயம் கத்துக்கிட்டேன்னா அதுல 2 நம்மளுக்கு பயன் தரும், 2 அனுபவம் சார்ந்த அறிவை தரும். ஓகேவா? ஸோ கவலை வேண்டாம். அதே போல இதுல இன்னொரு தெரிகிற விஷயங்கள் சவாலே சமாளி. ஏதாவது நீங்க பாக்குறீங்க அப்படின்னா எஸ், இது ஏதாவது நான் சொன்னேன் இல்லையா, வெளிநாடு வெளியூர் இல்லைன்னா திருமணம் சார்ந்து இருக்கலாம், ஒரு புது மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வரக்கூடும். சரியா? ஒரு பயம்ங்கிறது லைட்டா இருக்கலாம். என்னென்னமோ நம்ம வாழ்க்கையில சில பல மாற்றங்கள்லாம் நிகழ்ந்து, இதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியுமா, இந்த பொறுப்பை நம்மளால ஏத்துக்க முடியுமா, இல்ல உயர் பதவியில இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல பணி மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் புதுசா உங்க வாழ்க்கையில நடக்குதான்னு கேட்டா நடக்குது. அது சில நேரங்கள்ல சந்தோஷமா இருக்கு, சில நேரங்கள்ல கொஞ்சம் பயமும் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. சில நேரங்களில் ஒரு 0 to ஹீரோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, அது போல ஒரு சிறு முதலீடு கொண்டு ஏதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஸோ உதவுறதுக்கு பெருசா யாருமே இல்லை, நானே சொந்த முயற்சியில செய்யறேன்னா தாராளமா செய்யலாம். பிரபஞ்சத்தை நம்புங்க, உங்களோட இறை சக்தியை நம்புங்க, உங்களோட உள் உணர்வு அது என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க ஒரு விழிப்பு நிலையில இருக்கும்போது தான்
நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நமக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஓகேவா? ஸோ சவாலே சமாளினா சமாளிக்க முடியும். 2-3 விஷயங்கள் தான். பொறுமை மிக அவசியம். மன உறுதி, விடாமுயற்சி. சரியா? எங்கேயுமே சோர்ந்து போகக்கூடாது. மனசை வந்து உறுதியோட வச்சுக்கணும். அதே நேரம் விடாமுயற்சியோட என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன், அது நல்லபடியா தான் போகும், அதை நான் வெற்றிகரமா முடிப்பேன் அப்படின்ற உங்க மனசுல விதைய போட்டுருங்க. அது ஆழம் வர மாதிரி அழகா வளர்ந்துரும். ஓகேவா? எதிர்காலத்தை பத்தின திட்டமிட உள்ள நபர்களா இருப்பீங்க. இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தின கனவு காணக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஸோ கனவு காண்றீங்கல்ல, அந்த கனவை வந்து ஆக்கப்பூர்வமான கனவா காணுங்க. சில நேரங்கள்ல ரொம்ப பயந்து அந்த கனவுலயே நீங்க கொஞ்சம் பயந்து போற மாதிரியும் இருக்கு. சரியா? அதாவது நல்லது நடக்கிற மாதிரியும் தோணுது. அந்த நல்லதுக்கு பின்னாடி ஏதாவது சின்ன சின்ன தடைகள் வருமா, இல்ல நம்மள யாராவது ஏமாத்திடுவாங்களா, இல்ல ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து நம்ம செய்யறோம், தொழில் நீங்க இப்ப செய்யறீங்கன்னா அது நஷ்டத்துல போயிடுமா, இது போல எதிர்மறையான கனவுகள் காணக்கூடிய நபர்களாவும் இருப்பீங்க. சோ நீங்க உங்க மனசை நம்புங்க. உங்க மனசுக்குள்ள இருக்க உணர்வுகள் உங்களோட உள் மனக்குழந்தை. ஓகேவா? நீங்க இப்ப ஒரு குழந்தைய வளர்க்குறீங்கன்னா எப்படி வளர்ப்பீங்க? தன்னம்பிக்கையோட அந்த குழந்தைக்கு இப்ப உங்ககிட்ட இருந்து நிறைய பாடங்கள் இருக்கும், உங்களோட வாழ்க்கையோட அனுபவங்கள் இருக்கும். அதெல்லாம் சொல்லி கொடுத்து வாழ்க்கைனா சில பல கஷ்டங்கள் இருக்கும், சில பல மனிதர்கள் நம்மளை ஏமாத்துவாங்க. பட் எல்லாத்துல இருந்தும் நம்ம ஒரு நன்மையை ஒன்றுமே பார்க்கணும். தீமை தரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அதுல 1-2 நன்மை நமக்கானது இருக்கும். சோ ஒரு தைரியம் ஒட்டி வளர்ப்பீங்கல்ல, பலசாலியா இருப்பீங்க. மனசாலும் உடலாலும் அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி அழகா சுறுசுறுப்போட இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கும்ல, அதே போலதான் உங்களோட உள் குழந்தை. உங்களுக்கான ஒரு குழந்தை இருக்கான்னு கேட்டா உங்க மனசுக்குள்ள இருக்குங்க. அது நீங்க சில நேரம் கவனிக்காம விட்டுறீங்க. இது ஏன் கவனிக்காம விட்டுறீங்கன்னா, சில நபர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு சிலருக்கு வந்து சில துரோகங்களும் நடந்திருக்க சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறது போல இது படிக்கும் போது ரெசனேட் ஆகுது. இந்த துரோகத்தின் சாயலா என்ன இருக்கலாம்னா வலி, கோபம், மனக்கசப்பு இதெல்லாம் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வலி, கோபம், மனக்கசப்பு இருக்கு இல்லையா, அதனால அவர்களை மன்னிக்காம இருக்கீங்க. உங்க மனசால சில பேரை வந்து மன்னிக்க மறுக்கிறீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. எஸ், அவங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் பிரபஞ்சம் கொடுக்குற விஷயங்கள் என்ன தெரியுமா? மன்னிக்கிறது, மறக்கிறது உங்க விருப்பம். பட் இங்க தெரியிற விஷயங்களை வச்சு நான் படிச்சு சொல்றது என்னன்னா, இன்னமும் நீங்க அவங்கள மனசளவுல ஒரு கோவத்திலயோ ஒரு வருத்தத்திலயோ பிடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அது வந்து அவர்கள் தான் உங்க மனசுல வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களோட கட்டுப்பாட்டுல உங்க மனசு இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஓகேவா? நம்ம எப்போதுமே அன்போட கட்டுப்பாட்டுல இருக்கலாம். நம்மளை காயப்படுத்தின, கோபப்படுத்தின, வருத்தப்படுத்தின, மனக்கசப்பு கொடுத்த ஒரு துரோகம் பண்ணவங்க கட்டுப்பாட்டுல நம்ம இருக்கணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. சோ நீங்க இப்ப ஏதோ ஒரு விஷயத்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்க, ஒரு கோவத்தை மனசுல வச்சிருக்கீங்கன்னா அது முற்றிலும் தேவையில்லாதது. ஓகேவா? ஏன்னா அந்த கோபங்கிறது உங்களை பலகீனமா ஆக்கிடும். நீங்க கோவப்படுறீங்கல்ல, யாராவது ஒரு நபர் இருப்பாங்கல்ல, அது உங்க வாழ்க்கையில யாராவது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த நபர்கள் வந்து ரொம்ப பலமான நபர்களா இருக்காங்க. சோ யார் மேலே ஏதாவது கோபம் இருந்ததுன்னா அது எப்படி நம்ம முதல்ல அதை எடுத்துடலாம் நம்ம மனசுல இருந்து. சோ தியானம் பண்ணி எடுக்கலாமா, இல்ல அவங்கள மன்னிச்சு எடுத்துடலாமா, இதற்கான வழிகளை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா இதை பாக்குறீங்க நீங்க. சோ உங்களோட கோபத்தின் அளவு உங்களுக்கு தான் தெரியும். ஓகே? சில பேருக்கு வந்து ஒரு 4-5 முறை தியானம் பண்ணாலே அவங்க மனசு லேஸ் ஆயிடும். சில பேருக்கு வந்து மாத கணக்குல தியானம் பண்ணி அவங்க மனசை பரிசுத்தமாக்கி அதற்கான ஹீலிங், அந்த கோவத்திற்கான அந்த வடுக்கல்னு உள்ள போய் உறைஞ்சிருக்கும் இல்லையா, அது முற்றிலுமா எல்லாத்தையுமே வேரோட களையணும். வேரோட களையும் போது உங்களோட உடலும் ஆரோக்கியமா இருக்கும், மனசும் ஆரோக்கியமா இருக்கும். இல்லைன்னா உங்களோட உடல் ஆரோக்கியமும் கெடும், மனசும் கெடும். ஸோ பார்த்துக்கோங்க, நீங்க அவர்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கீங்க. கோபத்தின் மூலயமா அவர்கள் உங்களை ஆண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்கு. சரியா? ஸோ உங்களை துரோகம் பண்ணவங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க, அவங்க கட்டுப்பாட்டுல நீங்க இன்னும் இருக்கீங்க அப்படிங்கிறது போலதான் இந்த ரீடிங்ல வருது. இது யாருக்கு எப்படி பொருந்தும் தெரியல. பட் பாத்துக்கோங்க, யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துருங்க. நீங்க வந்து உங்களுக்கு வெற்றியான நீங்க இருக்கணும் அப்படின்னா யாரோட கட்டுப்பாட்டிலும் நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே? உங்களை நீங்க நேசிச்சா போதும். எஸ், உங்களை நீங்க நேசிங்க. அதற்காக உங்க மனசு நீங்க அப்படியே திறந்த நிலையில வைங்க. அது எப்படின்னா, சில பேர் வந்து நம்ம வாழ்க்கையில வருவாங்க, சில பாடங்களை கத்துக் கொடுப்பாங்க, போயிடுவாங்க. எல்லாருக்காகவும் நம்ம வருத்தப்பட்டுட்டே இருக்க முடியாதுல்ல, நமக்கு நம்ம மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு கஷ்டம், தீமை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா வேரோட பிடுங்கி எரிஞ்சிடுங்க அப்படிங்கிறது போல இருக்கு. உங்களோட அதிகாரத்தை யாருக்குமே கொடுக்காதீங்க. உங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய நபர்கள் சில பேர் இருக்கலாம் உங்களை சுத்தி. பட் அதெல்லாம் உங்க மனசுல இருந்து தான் முதல்ல வருது. ஸோ உங்க மனசை முதல்ல தெளிவாக்குங்க, உங்களுக்கு நீங்க முதலாளி ஆகுங்க அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்ல இருந்து வர விஷயங்கள். ஓகேவா? ஸோ இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மிக சிறந்த நபர் தான். ஏன்னா உங்களோட இதயம்ங்கிறது அவ்வளோ அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. ஸோ இவ்வளோ அழகான இதயத்துல இருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்களும் ரொம்ப சிறப்பானதா தான் இருக்கும். ஸோ பிரபஞ்சமும் நீங்க வணங்குற இறைசக்தியும் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்டதுகள், தீமை தரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அப்படியே தள்ளி வச்சுட்டு தனிச்சு இருங்க.
மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க இப்ப வேலைக்காக முயற்சி பண்றீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 000 எடுத்தோடனே வந்தது. அதே போல 69 கடகம் அந்த ராசி தெரிஞ்சுதான். ஸோ அவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான நன்மைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். வெளிநாடு வெளியூர் பயணம் செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம், வீடு வாங்கணும், இல்ல குழந்தை வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ ஒன்னொன்னு அடுத்தடுத்துதான் நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் இந்த ரீடிங்ல தெரிஞ்ச விஷயங்கள் சில நேரங்களில் சில தடைகளும் வரும். ஆனா நம்ம விழிப்பு நிலையோட இருக்கும் பட்சத்துல நமக்கு இருக்க பிரச்சனைகள் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம், அட்ரஸ் பண்ணிடுவோம். ஏன் இந்த பிரச்சனை வருது, யாரால வருது, இந்த பிரச்சனை வருதுக்கான ரீசன் நம்ம கூட இருக்கலாம். சரியா? இப்ப நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் ஒரு வகையில ஏதாவது ஒரு வகையில காரணமா இருக்கலாம். சோ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம அது கண்ணுக்கு பாக்குறோம், கண்ணுக்கு தெரியுதுன்னு போது அந்த பிரச்சனையை நம்மள அகற்ற முடியும். சரியா? கண்டிப்பா முடியும். சோ சந்தோஷமா இருக்கு. அதே நேரம் சின்ன சின்ன வருத்தங்கள் தரக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அந்த வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படி ஒதுக்கிட்டு நீங்க உங்க பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது போலதான் உங்களோட வாசிப்புல வந்திருக்கு. ஓகேவா? தேங்க்யூ. பாய்.